ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட கல்யாண நாளைக்கு எல்லோரும் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வெட்டிங் டேக்கு வந்து நிறையா பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஹாப்பி வெட்டிங் டே அண்ணா, அக்கா, அண்ணி அப்படின்னா தங்கச்சி அப்படின்னு மிஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு உறவு பேர் சொல்லி உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே ஒரு வெட்டிங் டே பர்த்டேக்கு வந்து இவ்வளோ பேர் எனக்கு மிஸ் பண்ணி நான் இதுவரை நமக்கு வேண்டியவங்க கொஞ்சம் ஒரு 10-20 பேர் தான் மிஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் ஒரு 500-1000 பேராவது மிஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பி. என்னென்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம அம்மா தானே ஃபஸ்ட்டு, அதனால் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ தான். அம்மா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட இல்லாத கலராக இருக்குது. பட் இது மாதிரி என்கிட்ட சாரீ இல்லை. அம்மா வந்து மேரேஜ் அப்போ ஒரே பட்டு காட்டன் அதே மாடலில் வச்சு சின்ன சும்மா லைஸாக வைக்கலையா, அதனால் அம்மா இந்த டைம் கொஞ்சம் நைஸாக ஒரு இதில் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ப்ளவுஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே பாருங்களேன், ஓட்டை ஓட்டையாக வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டரும் ஒரு மாதிரி அழகாக இருந்தது. கிளார் அடிக்குதோ, எல்லோ கலரில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து ப்ளவுஸ், இதுதான் சாரீ. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா அம்மா வாங்கி கொடுத்தாலே அது ஸ்பெஷல் தான். இன்னொன்று வந்து என் லைஃப்பில் வந்து எல்லாமே என் இஷ்டத்துக்கு தான். இதுவரை வந்து எதுவுமே என் லைஃப் நான் என்ன படிக்கணும், நான் வந்து எங்கே வேலைக்கு போகணும், நான் வந்து எவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே என்னோடய பிளான் தான். பட் வந்து என்னோடய ட்ரெஸ் சேஞ்சிங்கு, எனக்கு மேரேஜ் அப்போ போடுற நகை, அது மட்டும் எங்கள் அம்மா விருப்பத்துக்கு தான். எங்கள் அம்மா எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. உண்மையாகவே எங்கள் அக்காலாம் எங்கள் அம்மா எதாவது எடுத்து கொடுத்துச்சு நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாள். எனக்கும் ஒரு சில டைமில் எங்கள் அம்மா எடுத்து கொடுக்கறது பிடிக்காது. பட் அந்த ட்ரெஸ் போடும்போது வந்து யாராவது பார்த்தா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் அம்மாவுக்கு தெரியுது பாருங்களே அப்படின்னு நினைப்பேன். அதுலேருந்து எங்கள் அம்மா என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்போ இந்த சாரீ பிடிக்காதா? எனக்கு இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கா? எல்லோ கலர் சாரீ, ஒரு ஸ்பெஷல் அப்போ கட்டலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இன்னும் ப்ளவுஸ் தைக்கல இருக்குது, இப்போ தானே வந்துச்சு அப்படின்னு. இது ஒரு மாதிரி இதுலேயே ஒரு மாதிரி டிஷைனிங்காக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருந்ததா. உண்மையாகவே இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அம்மா எடுத்து கொடுத்த சாரீ. அதுக்கு வந்து அம்மா கருத்து யார்? அக்கா. அக்கா வந்து செல்வாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தா. அந்த சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கலர் எடுத்துகிட்டு வந்தா. பட் சைஸு கொஞ்சம் இதாக இருக்கும், லூஸாக இருக்குது. சும்மா அடிக்கிற மாதிரி. எங்கள் அக்கா எனக்கு எங்கள் அம்மா வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நார்மலாகவே அக்கா தங்கச்சி இதை பாருங்களேன், அக்காவோட ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக தங்கச்சி போடுவாள். அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸை தான் போடுவேன். இப்போவும் சொல்லுவாள், என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தெருவா போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அக்கா வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். இன்னொரு அம்மா தானே அவள் அப்படின்னு. அவள் வந்து எங்கள் செல்வாக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தாள். பட் என்ன சைஸ் பத்தலை, மற்றபடி தச்சு போட்டுக்கலாண்டி, ஃபீல் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அடுத்து வந்து என் மதிப்புக்குரிய என் சின்ன மாமியா வாங்கி கொடுத்தது. என் சின்ன மாமியா செல்வாக்கு மட்டும் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா செல்வா வந்து டிரைவர் தானே, ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போடுவான். அதனால் அவனுக்காக ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு கையில் 200 கொடுத்துட்டு போயிட்டாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தேன் மாமியா, அது என்ன அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எனக்கு சாரீ எடுத்து கொடுக்கலையா அப்படின்னு. பட் என் மாமியா இது கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என் மாமியா எடுத்து கொடுக்கலையா கூட எனக்கு கோவம் வராது, என்னோட சின்ன மாமியா. ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மாமியா. அவங்க வந்து சபையில் நின்றாலே எனக்கு ஹாப்பி தான். அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு சங்கீதா அக்கா, செல்வாவோட அத்தை பொண்ணு. அவங்க சங்கீதாக்கா இப்போ கூட திருவிழாக்கெலாம் போனேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த அக்கா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதுக்கு ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப குழந்த மாதிரி. அந்த அக்காவுக்கு செல்வாவிட ஏஜ் கம்மியாக இருந்தால் செல்வாவை தான் அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல வேளை அந்த அக்கா தப்பிச்சிட்டாங்க. அந்த அக்கா எனக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. அக்கா சங்கீதா அக்கா அவங்க இருக்கிறதுல வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதே எனக்கு பெருசுனா. பட் அந்த அக்கா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து உண்மையாகவே என்கிட்ட ஒரு இல்லாத கலரு, இல்லாத காம்பினேஷன். உண்மையாகவே இது வந்து அடித்து கட்டினோம்னா சும்மா நச்சுன்னு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆகா மாட்டிக்கிச்சு வச்சுருக்கேன். இன்னும் ஓப்பன் கூட பண்ணல சங்கீதாக்கு எடுத்து கொடுத்த சாரீ. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அத்தைக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அழகாக இருக்குது இந்த சாரீ. அந்த கலரே ஒரு மாதிரி சிமெண்ட் கலராக ஒரு மாதிரி அழகாக இருக்குல்ல. சங்கீதாக்கா எனக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதாக்கா. அடுத்து வந்து என்னோட அத்தாச்சி என்னோட அத்தாச்சி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தது.
அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது எதுக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு. பாருங்களேன், பாப்பா ஃபோட்டோ வாங்கி கொடுத்துருக்கு. இந்த பாப்பா ஃபோட்டோ நான் ரூமில் மாட்டிட்டு இந்த பாப்பா ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கவா, அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பாப்பா பிறந்துருமா அப்படின்னு இதை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கு 3 பாப்பாவை. இது வந்து என் பாப்பாவாம், இது என் நாத்தனா பாப்பா, இது அவன் பாப்பாவா சொல்லி கொடுத்துட்டு போச்சு. ஒழுங்கு மரியாதை ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொன்னேன். உன்னை யார் இது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், உனக்கு வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு சண்டை போட்டேன் என் அத்தாச்சிட்ட. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாப்பா க்யூட்டாக இருக்கா, அது வாங்கி கொடுத்த அதிர்ஷ்டம் பார்ப்போம். அடுத்த வருஷம் செட்டிங் டே நம்ம கூட பாப்பா இருக்கா அப்படின்னு இதை சொல்லியே கொடுத்துட்டு போச்சு. இங்கே பாரு, ரூமுக்கு முன்னாடி மாட்டி வைக்கிறேன், நான் அடுத்த டைம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு என் அத்தாச்சி. அடுத்து வந்து எங்கள் சித்தப்பு ஆமாம், எங்கள் தேவா சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க, எங்களோட கல்யாண ஃபோட்டோ. அப்புறம் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோலாம் வாங்கி அந்த மந்த்து போட்டு, அப்புறம் எங்களோட மேரேஜ் டேட் மட்டும் ஹார்ட் போட்டு இருக்கா, விஷ் பண்ணுற மாதிரி போட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா கொடுத்த சாரீலேருந்து எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். பட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இது மாதிரி கொடுப்பாங்களா, அப்போ வந்து இந்த டேட்டு மட்டும் போட்டு ஹார்ட் போட்டு நல்லா இருக்கே, நம்ம வந்து காலாண்டு மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்லை நம்மளோட இன்ஸ்டாவில் ஆர்டர் போடுறோமா அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இது வந்து சித்தப்பு வாங்கிட்டு வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. நம்ம ஒன்று வாங்கணும், நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நமக்கு ஓசியாக கிடச்சா, அது ஹிஃப்டாக கிடச்சா ஹாப்பியாக இருக்கும்ல. அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்ததுக்கப்புறம் இதை ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இன்னொன்று வந்து என் நான் வாங்கி கொடுத்ததை லாஸ்ட்டாக காட்டுறேன். அடியே நான் வந்து லாஸ்ட்டாக ஸ்பெஷலாக காட்டலான்னு காட்டுறேன்டி அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அவன் வந்து இப்படி ஹார்ட் போட்ட பில்லோ வாங்கிட்டு வந்தா, ரெட் கலர் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்தான். இதை வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாலான்னு நினைப்பீங்க, இல்லை, இப்போ வந்து ஒயிட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கா, எங்கள் காருக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த காருக்கு பின்னாடி பில்லோ வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா 2. ஆனால் நான் வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தானே கொடுத்தா, அதனால் நான் தான் வச்சுப்பேன். இங்கே வீட்டிலே வச்சுக்கலாம். அப்படி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பெட்டெலாம் அரேஞ்ச் பண்ணி இதை அப்படி வச்சோம்னா ரொம்ப கட்டிலில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து வீட்டில் வந்து ஷோகேஸில் வச்சா அழகாக இருக்கும்ல. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் யாருக்கு தான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா பிடிக்காது, அது ஓசியில் கிடச்சா பிடிக்காது. ஆனால் நான் வந்து இது இவ்வளோ வெறுங்கையை வீசிட்டு வந்தாளுங்க செத்தாளுங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உண்மையாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு. அப்புறம் என்னோடய வெட்டிங் டேக்கு கட்டியிருந்த சாரீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாரீ, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது அப்போதைக்கு ஃபோட்டோ வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா டென்ஷன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாகவே தெரியும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அங்கே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னா, அதனால் சாரீலாம் நான் ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கல. இந்த சாரீ நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட ஃப்ரெண்டு இருப்பாள், ஆனால் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஒன்று இருப்பாள். இவள் வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வரணும் அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி எனக்கு 2 ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. ஒன்று சித்ரா, இன்னொன்று நதி. 2 பேருமே என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்கு என் லைஃப்பில் அவளுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியல, பட் அவளுக்கு லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு எனக்கு நல்லா தெரியும். நதி வந்து வர முடியல என் மேரேஜ்க்கு, ஏன்னா என் மேரேஜ் முடிச்சு 2-3 நாளைக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு வர முடியல. பட் சித்துக்குட்டி வந்திருந்தா சித்ரா, அவள் கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. பட் என் கல்யாணத்துக்கு அவள் மனக்கிட்டு வந்திருந்தா ஃபேமிலியோட. அப்போ இந்த சாரீ வாங்கிட்டு வந்தேன். என்னோட கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்த சாரீ 2 வருஷம் ஆச்சா, கட்டவே இல்லை. அடுத்து கட்டுவோம், திருவிழா கட்டுறேன்டி, பர்த்டேக்கு கட்டுறேன்டின்னு கட்டவே இல்லை. ஃபோன் பண்ணி மானங்கட்டதனமாக கேட்டுகிட்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அப்போவே, நீ எதிர்பார்க்காத அன்னைக்கு நான் கட்டுவேன் சித்ரா, அன்னைக்கு வந்து நீ ஆச்சரியப்படுவேன் அப்படின்னு. அதோட ஸ்பெஷல் கிஃப்டாக தான் என்னோடய மேரேஜ் வெட்டிங் அனிவர்சரி 2வது வெட்டிங் டேட் வந்து அவள் இந்த சாரியை கட்டினேன். எல்லாருமே நமக்கு வந்து பெருசாக பண்ணுற அளவு வசதி இல்லை, பட் ஏதோ இருக்கிற இதில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலே நம்ம வந்து அவ்வளோ சந்தோஷப்படணும். ஏன்னா ஒன்றும் நம்ம 1000 கணக்கில் வாங்குற அளவு யாருக்கும் வசதி இல்லை. பட் வந்து அவள் எனக்காக இந்த சாரீ 2000 2500 வாங்கிட்டு வந்தது வந்து நான் ரொம்ப ஹாப்பி. அவள் மேரேஜ்க்கு வந்ததுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாரீ வாங்கிட்டு வந்தது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதாயா நமக்கு ஓசியில் வந்து கொடுத்து என் புருஷன் என்ன கொடுத்தா அப்படின்னு நினைப்பீங்க. அவன் வந்து இந்த வெட்டிங் டேயை செலிப்ரேஷன் பண்ணதே எனக்கு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வெட்டிங் அனிவர்சரி வந்து நாங்கள் சென்னையில் செலிப்ரேஷன் பண்ணோம். அத்தையும் மாமா மட்டும் இங்கே ஊர்லேருந்து சென்னைக்கு வர சொன்னோம். அப்போ எங்கள் அம்மா அப்பாவை நான் வர சொல்லலை. அப்போ நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ செல்வா சொன்னால் செகண்ட் வெட்டிங் டே சென்னையிலே பண்ணிடலாம் அப்படின்னு. இப்படி என் மனசில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டுக்கு வரல, அம்மா செகண்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு.
எங்கள் அம்மா அப்பா வரணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவே செகண்ட் வெட்டிங் டே இங்கே எங்கள் ஊரில் வச்சோம். எங்கள் ஊரில் வச்சு அம்மா அப்பாவை மட்டும் நம்ம வர சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. நாத்தனா, அத்தாச்சி, சின்ன மாமியா, கொழுந்தைங்க அப்படி இப்படின்னு பெரிய ஃபேமிலி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வர சொல்ல முடியாது. எல்லாருமே வர சொல்லி தான் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து சென்னையில் கொண்டாடினா ஒரு 2000 3000 முடியும் அப்படின்னா, நம்ம ஊரில் கொண்டாடினா 10,000 15,000 வரும். என் பாப்பா எனக்காக அவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு 4 5 நாள் வண்டி ஓட்டி அந்த காசை கொண்டு வந்து இங்கே வந்து இவ்வளோ பெருசாக எல்லாரையும் வர சொல்லி செலிப்ரேஷன் பண்ணதே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். ஏன் ஏன் சொல்ல வந்து என் புருஷன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிறையா பண்ணுவான். நிறையா நம்ம வந்து இப்படி வச்சுப்போம், ஒரு பொண்டாட்டி எப்படி வச்சுப்பாங்களா அப்படின்னு அடுத்தவங்க என்னை பார்த்து பொறாம்புற மாதிரி என்னை வச்சுப்பான். ஆனால் 4 பேர் இருக்கும்போது மூஞ்சியை காட்டிடுவேன். அப்போ வந்து என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க இப்படி சண்டை போட்டு நடுறாங்களே நினைப்பாங்களா. நான் சொல்லுவேன், நீ என்னை தங்கமா தாங்குறேன்டா, ஏன்டா எல்லாத்துக்கும் சண்டை போடுற அப்படின்னு நினைப்பேன். என் புருஷன் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அவன் இந்த செலிப்ரேஷன் இந்த வெட்டிங் டே இங்கே கொண்டாடி எங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லாரும் வந்ததே எனக்கு ஸ்பெஷல். எல்லாருமே அடியே நாத்தனா இதுனா எல்லாரும் வந்தது எனக்கு ஸ்பெஷல் தான். பட் எனக்காக என் பாப்பா வந்து இங்கே கொண்டாடினது எனக்கு ஹாப்பி தானே அப்படின்னா, ஃபைனலாக நம்ம வெட்டிங் டே கிஃப்டெல்லாம் இவ்வளோ தான். நான் செல்வாக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு தயவு செய்து கேட்டிருந்தேன், அது கேட்காதீங்க. ஏன்னா என்னோட ஆசைகள் நிறையா. எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், ஷாப்பிங் போகணும், மிஷின் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், பவுச், என்னோட ஆசைகள் நிறையா. அவன் வந்து இப்படி நினைக்கிறதுக்குள்ள என்னோட ஆசையை அவன் வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னு. பட் அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவன் என்ன வாங்கணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் என்கிட்ட சொல்லவே மாட்டான். அவனோட ஃபுல் ஆசை வந்து ஒன்று தான், கடன் அடைக்கணும். கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு ஒரு கடன் இல்லாத லைஃப் நம்ம ஊரில், சென்னையை விட்டு நம்ம ஊரில் வந்து வாழணும். அது என்னால் முடியாது. அது நம்மளால முடியாது. அவன் கூட நின்று சப்போர்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அவனுக்கு ஃபுல் மைண்ட் செட் அந்த காரு தான். காரில் வந்து சீட்டு மாற்றணும், கவர் மாற்றணும், அந்த டயர் மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் 10,000 மேலே வர செலவு. நம்ம வந்து சின்ன செலவு தானே பண்ணுவோம். ஒரு 1000 2000 தான் நம்மளால முடியும். அதனால் என்னால் அவ்வளோ பாப்பாவோட ஆசையை நிறைவேற்ற என்னால் முடியல. பட் வந்து கண்டிப்பாக என்னாலையும் அடுத்த டைம் செல்வாக்கு வேண்டியதை என்னால் வாங்கி கொடுக்க முடியும். நான் சின்ன சின்ன பொருள் தான் வாங்கி கொடுப்பேன். பர்த்டேக்கு வந்து ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தேன். அது அவனோட காசை வாங்கி தான் வாங்கி கொடுத்துருந்தேன். அதனால் பாப்பாவுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல செல்வாவை. செல்வாவை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கொண்டு வந்ததே நான் அவனுக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட்டு. அப்படி இருக்கு அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நானே எனக்கு விரும்பப்படுத்திக்கிறேன். ஃபைனலாக நம்ம வெட்டிங் டே கிஃப்ட் இவ்வளோதான். உண்மையாக நான் ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் வந்ததுக்கும் சந்தோஷம், இவ்வளோ பொருள் ஓசியை கொடுத்ததுக்கு சந்தோஷம். இன்னொன்று வந்து நிறையா பேர் விஷ் பண்ணீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இதே மாதிரி நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட லாங்லாம் யூடியூப் சேனல் வச்சுக்க போகிறோமா, நம்ம கூட ஏதோ ஓரளவு வீடியோ போகிறளவு நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.